நேத்து தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா மீஷோல என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஷிப் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து நெறைய இந்த இன்ஸ்டா பேஜ்ல அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதே மாரி எதனா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மீஷோ டேஷ்போர்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ட ரெடி பண்ணிட்டு, அந்த ரெடி டூ ஷிப் அந்த லேபிள் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த கஸ்டமர் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போதே ஒரு தனி ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளும் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டா இருந்துச்சு. அத பேக் பண்ணும்போது இருந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடா இருந்தது. இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, என்னோட ரிலேட்டிவ்ஸோ யாருமே இல்ல. நீங்க பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சவங்கள தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கண்டிப்பா இல்லவே இல்ல. இது வந்து ஒரு அன்னோன் பெர்சன் தான். ஸோ அந்த பெர்சனுக்கு வந்து நான் மெசேஜ் சொல்லணும்னா, தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் பை ஆர் பை கிஃப்ட் ஷாப் அண்ட் பிளேஸ்ட் திஸ் ஆர்டர் வேர் எவ்ரி கிஃப்ட் டெல்ஸ் அ ஸ்டோரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் தான். இதே மாதிரி உங்களுக்கு க்யூட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, கஸ்டமைஸ்ட் அண்ட் நான் கஸ்டமைஸ்ட் பர்த்டே, ஆனிவர்சரி கிஃப்ட் இல்லைனா கிட்ஸ் ப்ராடக்ட் கிஃப்ட் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட பேஜ் வந்து செக் மட்டும் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். பட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லேருந்து எதனா ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சும்மா ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Your support can turn one order to many orders. இந்த பேஜில் வந்து எல்லா கிஃப்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். கஸ்டமைஸ்டு மீன்ஸ் நேம் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோ கூட கஸ்டமைஸ் பண்ணலாம். அது வந்து யூனிக்காகவே இருக்கும். இப்போ பர்த்டே இல்லை ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணோன்னா, பிகாஸ் எல்லாமே வந்து நார்மலாக பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட பேஜை வந்து செக் பண்ணுங்கள், என்ன கிஃப்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுத்து. அது மட்டும் இல்லை, கிட்ஸ் ப்ராடக்ட்ஸும் வந்து நிறையவே இருக்குது. அவங்க டெய்லி யூஸ்லேயே வந்து நேம் கஸ்டமைஸ்ட் அண்ட் ஃபோட்டோ கஸ்டமைஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.